ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து உதயசூரியனை தவிர வேறு எந்த கட்சிக்கும் நான் வேறு எந்த சின்னத்துக்கு நான் இது வரலும் போட்டதில்லை. பெரியார் வந்து எவ்வளோ சொன்னார், திராவிட கழகத்துக்கு வந்துருந்தார், பிடி ராஜன் தான் அப்படின்ட்டார். இவிஎம் மிஷின் மேலே இவிஎம் மிஷின் மேலே சந்தேகத்தை கிளப்புனது ஜெயலலிதா தான். எல்லாரும் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க, ஜெயலலிதா மாத்திரம் வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. மோடியை கூட அதை செஞ்சிருக்கலாம்ல, அண்ணாமலை தோக்கடின்னு சொல்லியிருக்கலாம். அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவதால் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறி விடுமானாரு. யாருக்காக சொன்னதுன்னா மோடிக்காக. ஸ்டாலின் சொல்ற மாதிரி மோடியை கிண்டல் பண்ணாரு, அதுக்கு ஒரு படி வைக்கிட்டாரு. சண்டிகர் மேயர் தேர்தல் சிசிடிவி கேமரா முன்னாடி என்னடா பண்ணிடுவீங்கன்னு அந்த தேர்தல் ஆணையர் அடிச்சு எழுதுறான்னா எவ்வளோ தைரியமும் தெனாவட்டும் இருந்திருந்து அந்த அவள் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். என்ன பண்ணிடுவேன்? இப்போ சொல்கிறாங்க மோடி 10 தடவை வந்ததுக்கு காரணமே அவர் வண்டிகள்லாம் செக் பண்ண மாட்டாங்கிறது தான். 4 கண்டெய்னருங்க அவ்வளோ கரன்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 4 கண்டெய்னர். அது இன்றைக்கி ஒன்றும் கணக்கு கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? இதுவரையில் நடக்கிற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, நீதிபதிகள், அமலாக்கத்துறை, போதை ஒழிப்பு துறை, அப்புறம் தேர்தல் ஆணையம், இவ்வளவு பேருடைய சந்தேகத்துக்கு இடையில் நடக்கிற தேர்தல். பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், ஒரு வழியாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இது குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். இது தென் சென்னையை சேர்ந்தது, நீங்கள் தென் சென்னை வாக்காளர். உங்கள் மாணவி தமிழிசைக்கா, இந்தியா கூட்டணியுடைய தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கா உங்கள் வாக்கு? என்னுடைய ஓட்டு எனக்கு என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். ஓகே, அதனால் நான் யாருக்கு போட்டிருப்பேங்கிறது வெளிப்படையாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், தமிழிசைக்கு போடுவேன்னு. ஏன்னா எதுக்காக சொன்னேன்னாக்கா, அவங்க ரொம்ப பரிதாபகரமாக தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். உங்கள் ஒரு ஓட்டாச்சுங்க போட்டு, அந்த ஒரு ஓட்டாவது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற வகையில் உங்களுக்கு இந்த மாதிரி சில அனுதாபிகள்லாம் போடலாம். ஏன்னா நான் வேலை பார்த்த கல்லூரியில் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் என்னுடைய மாணவிக்கு சமம். அதனால் உங்களுக்கு போட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக தான் அதை சொன்னேனே ஒழிய அதை வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து உதயசூரியனை தவிர வேறு எந்த கட்சிக்கும் நான் வேறு எந்த சின்னத்துக்கு நான் இது வரலும் போட்டதில்லை. ஒரே ஒரு முறை நான் போடலை. அந்த சமயத்தில் வேற ஒரு கட்சியில் இருந்தவர் வந்து இந்த கட்சிக்கு திமுகவுக்கு வந்து திமுக சார்பில் நின்னார். திமுகவில் இருந்த ஒருத்தர் வந்து எதிர்த்து நின்று வெளியில் நின்னார். அந்த நேரத்தில் இந்த 2 வேட்பாளர்களுமே நான் ஏற்றுக்கல. அவருக்கு போடணும்னா உதயசூரனுக்கு போட்டாக்கா அவரை போட்டுக்க மாதிரி இருக்கும். அந்த வேட்பாளரை நான் ஏற்றுக்கல. அதனால் நான் ஓட்டு போடவே இல்லை. அந்த ஒரு தடவை தான் நான் ஓட்டு. ஓகே, 67 நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு தடவை தான் நான் போடணும். அதிமுக அண்ணன் இருக்கும்போது கூட திமுக தான் போட்டுக்கலாம் சார்? அதில் நான் தெரியலாம். எப்படி சார், அவர் அமைச்சர் அதிமுக இருக்காரு, நீங்க திமுக? அவர் அமைச்சர், அவர் அதிமுக போனதை நான் ஏற்றுக்கல. ஏற்றுக்கவே இல்லையா சார்? நானும் ஏற்றுக்கல, என்னுடைய தந்தையார் ஏற்றுக்கல. குடும்பத்துக்குள்ளே முறை இருந்தது. என்னுடைய தந்தையார் திருப்பி சொன்னார், அரசியலில் பதவிக்காக நீ அடிக்கடி மாறுறது எனக்கு விரும்பலை அப்படின்னாரு. ஓகே ஓகே ஓகே. எம்ஜிஆர்கிட்ட போனால் பதவியை தவிர வரதுக்கு உனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை நம்பித்தான் நீ இருக்கிறியான்னு கேட்டார். ஓகே. என் அண்ணன் என்ன சொன்னார், பதவியில் இல்லைன்னா அரசியலில் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. இதை நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் இதை விட்டு போகிறதா இருந்தால் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் போயாகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆர்குமெண்ட். இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கலைஞருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த எதிர்பாராதமாக வந்துட்டார். நான் வந்து ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டு இருந்து போய் கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அப்போ அதில் தான் கலைஞருக்கு மேலே ஒரு மரியாதை இல்லை. அவன் புறவியில் இருந்தால் வேணாமா கட்சிக்காரையா? ஓகே ஓகே. எனக்கு வேறு கட்சி தெரியாது. பள்ளிவேல் ராஜன், அதாவது இப்போ இருக்கிற பள்ளிவேல் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர், அவர் வீட்டுக்கு அவங்கெல்லாம், ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். சாகரோவில் பிடி ராஜன் தான் அவருக்கு தலைவர். ஓகே ஓகே. பெரியார் வந்து எவ்வளோ சொன்னார், திராவிட கழகத்துக்கு வந்துருந்தார், பிடி ராஜன் தான் அப்படின்ட்டார்.
தலைவர்களை மாற்றிக்க முடியாது. அதே கொள்கையை தானே ஏற்றுக்கிட்டு இருக்க, ஒன்று ஏற்றுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு. இதுக்கு பெரியாரால் வளர்க்கப்பட்டவர் தந்தையார். பெரியாரே ஏற்றுக்கல. அண்ணா வந்து ஒரு நாளே வீட்டில் ஒரு வாரம் வீட்டில் இருந்தார். ராஜாராம சேர்த்திங்க, நான் வர மாட்டேன் அப்படிதான் இருந்தார். அதே மாதிரி தான் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலையோ திமுகங்கிற இதில் ஒருவேளை சினிமா காரணமாக இருக்கலாம். வேலைக்காரி, பராசக்தி, மனோகரா போன்ற படங்கள்லாம் காரணமாக இருக்கலாம். அதில் ஈர்ப்புனாலும் நான் போயிருக்கலாம். இன்றைக்கு வரையும் என்னால் மாற்றிக்கவே முடியல. என்ன அடித்து கொடுத்தா வச்சாலும் திராவிட இயக்கம் அதுக்கு. ஆனால் இதே இன்றைக்கி இருக்கிற தலைமை இதை விட்டு வெளியே போச்சுன்னா மாறிடுவீங்க. இயக்கம் தான் எனக்கு. ஓகே. எப்படி ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா வந்து எப்படி ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை டைட்டில் கொடுத்தது என்ன காரணம்? திராவிட இயக்கங்கள் செய்ய கலைஞர் செய்ய பயந்ததை வந்து அந்த மாதிரி செஞ்சிச்சு. 50 இருந்த இதை வந்து இடஒதுக்கீட்டு வந்து 65 மாற்றுச்சு. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்குச்சு. ஓகே, சமூக நீதி காத்த வீராங்கனை. அதை விட பிரமாதமாக காஞ்சி மடத்தை சுக்குநூறாக உடைச்சு தூக்கிடுச்சு. இன்றைக்கி ஒன்றும் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு மிகப்பெரிய சனாதன அடையாளம் இல்லை, அதை அழித்து அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. எந்த நாம் நினச்சி பார்க்க முடியாத புரட்சி இல்லை. அந்த சாமியார்கள் எங்கே போனானுங்கன்னு தெரியும், அடையாளம் தெரியாமட்டார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு என்ன பேயாட்டம் ஆடி இருக்கு காணமே. ஓகே, அதுக்கு காரணம் ஜெயலலிதா. அது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நாங்கள் போவோம். ஓகே. பெரியார் அப்படித்தான். காங்கிரஸுக்கு ஆதரிச்சாருனாக்கா பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து படிக்க வைக்கிறார் காமராஜர். ஒரே காரணத்துக்காக இப்போ காமராஜர் ஆதரிச்சார். அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆட்சியை வந்துருச்சு, நான் என்னத்துக்கு காமராஜர் ஆதரிக்குன்னு விட்டுவிட்டேன். உடனே தான் அவர் வந்து ஆழ்வார் கிடையாது பொண்ணுக்கு வீங்க இன்னும் இஷ்டத்துக்கு அந்த பார்ப்பன பத்திரிகைலாம் எழுதி தீர்த்துக்கிட்டேன். அவன் ஆட்சியை தீர்த்துக்க. ஓகே. என்னுடைய லட்சியத்தோடு யார் வர்றாங்களோ அவங்கள நான் கை கோத்துக்கிட்டு போவேன். அவ்வளோதான். இப்போ காந்தராஜ் அவர்களுடைய கொள்கை என்னவோ அதுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துறீங்க. ஏற்றது ஒரு கருத்தை என் உள்ளம் என்றால் ஓகே எடுத்து சொல்வேன், எவர் வரணும் நில்லேன் அஞ்சேன். ஓகே, சரிங்க சார். இப்போது இந்த தேர்தல் குறித்து கொஞ்சம் பேசலாம் சார். தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில சலசலப்பு இருந்தது. என்னென்னா, கேரளாவில் ஒரு இவிஎம் மிஷினை செக் பண்ணுறாங்க. அந்த செக் பண்ணும்போது 10 ஓட்டுகள் போடுறாங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சி தாமரைக்கும் போடுறாங்க. ஆனால் தாமரைக்கு மட்டும் விழும்போது 2 ஓட்டாக விழுந்தது. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு. நேற்றைக்கு தமிழ்நாட்டில் கூட வட சென்னையில் ஒரு பூத்தில் வந்து எந்த பட்டன் ஆயிடுனாலும் தாமரை லைட் எரியுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. கொஞ்சம் அப்படியே தாண்டி போனால் தேர்தலுடைய இந்த லாஸ்ட் ஓட்டிங்கோடைய பர்சன்டேஜ் சொல்லும் போது 7 மணிக்கு ஒன்று சொல்கிறாங்க, நைட்டு 12 மணிக்கு ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது தேர்தல் ஆணையம். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன ஒட்டுமொத்த வாக்கெடுப்பு எவ்வளோ நடந்ததுங்கிறது நாளைக்கு தான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பூத்துக்கள் நடந்தது. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே, தப்பாக பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து 1000 ஓட்டு அப்படின்னு போட்டிருக்கலாம். இன்னொரு ஆஃபீஸர் அதே இடத்துல வந்து 500 ஓட்டுன்னு போட்டிருக்கலாம். இந்த மாதிரி அந்த குளறுபடிகள் மேன்மேட் எரர்ஸ். ஓகே ஓகே, மேனுவல் எரர்ஸ். அது ஏறத்தாழ 70% உழுந்து இருக்குதுங்கிறது தான். ஓகே ஓகே ஓகே, சரி சார். இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஓட்டு போட்டால் வேற ஒருத்தருக்கு சின்னதுக்கு போகுது. இன்னும் ஏன் அது அன்னைக்கே சொல்லியாச்சுங்க. இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை, இவிஎம் மிஷின் மேலே சந்தேகத்தை கிளப்புனது ஜெயலலிதா தான். ஓ, அந்த இவிஎம் மிஷினை வடிவமைச்சு நிர்மாணித்ததில் ஒருத்தர் வந்து எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன். அவர் தான் அனுப்பிச்சாங்க. ஜெயலலிதா கிட்ட போய் இது டேம்பர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி காட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரிஞ்சுது, இதை கையில் வச்சுட்டா நாமளே ஜெயிக்கலாம் தெரிஞ்சப்பறம் பேசாமல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த எலெக்ஷன் அதை வச்சு தான் ஓட்டிடுச்சு. அப்போ தான் சொன்னாங்க, அப்போயே சொல்லிட்டாங்க, எல்லாரும் அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க, ஜெயலலிதா மாத்திரம் வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து வாக்கு எந்திரத்து மேலே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சாங்க. ஓகே சார். இப்போது எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுறது வேற, காங்கிரஸும் குற்றம் சாட்டுறாங்க. இங்கே இருக்கிற இந்திய கூட்டணியில் இருக்க திமுகலேருந்து பல கட்சிகள் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்குதுன்னு. இப்பொழுது அண்ணாமலை அவர்களே குற்றம் சாட்டுறாரு, தேர்தல் ஆணையம் சரியாக வேலை செய்யலையோ எனக்கு தோணுது. குறிப்பாக கோயம்புத்தூரில் 1 லட்சம் வாக்காளர்கள் மேலே பட்டியலில் இல்லை, வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை அப்படின்றதால ஓட்டு போடலை. ஒரே பூத்தில் 800 பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்றத குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஏன் அண்ணாமலையே அந்த குற்றச்சாட்டுக்கு போகிறார்? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதான் அவங்க நியமிச்ச ஆளுங்க. ஓகே, அவங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் 2 பேர் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் எதிர்கட்சி.
இந்த 3 பேருக்கு சேர்ந்தவங்க தான் தேர்தல் ஆணையர் நியமித்தாங்க. 2 பேர் உங்கள் கட்சிக்காரர் 2 பேர் சேர்ந்து நியமித்த ஆள் தானே அவர் அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தானே அவர் பதில் சொல்லுவார். உங்களுக்கு அவர் பதில் சொல்லணுங்கிற அவசரம். நீங்கள் மோடி கிட்ட தான் என்னங்க நம்ம ஓட்டு எனக்கு அடிபட்டுருக்கோம், மோடியை கூட அதை செஞ்சுருக்கலாம்ல, அண்ணாமலை தோக்கடி சொல்லியிருக்கலாம். அது பாரதிய ஜனதாவுக்கு தான் சார் பாதிப்பு. இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி இவரை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. இவருக்கு இருக்கிற இதே பெரிய சமுதாயத்தை இதை நல்ல சமுதாயம் பெரிய ஜாதியை சேர்ந்தவர், அப்புறம் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். ஆக வேறு எதுக்குமே இல்லை. இவர் ஐபிஎஸ்ங்கிறதுனால தான் இவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐபிஎஸ் விட்டுட்டு இங்கே வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதை விட அரசியல் அதிகமாக பொழப்பு நடத்தலாங்கிறதுனால தான் வந்திருக்காருங்கிறது இன்டைரக்டாக சொன்னார். பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர், ஜாதியில் பெரியவருங்கிறதுனால தான் வந்திருக்காரு. வேறு என்ன அவருக்கு தெரியும்? அப்படிங்கிறத இன்டைரக்டாக கிண்டல் பண்ணி தானே போனார். ஓகே ஓகே. ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் எதுக்கோ வெளிநாட்டுக்கு போன போது ஸ்டாலினை தாக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவதால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறி விடமானார். யாருக்காக சொன்னதுன்னா மோடிக்காக. ஸ்டாலினுக்கு சொல்கிற மாதிரி மோடியை கிண்டல் பண்ணார். அதுக்கு இவர் படி வைட்டார். ஒருவேளை அவர் சொல்லியிருப்பார், அதனால தீத்திரியா அப்படின்ட்டு. சொந்த கட்சிக்கே நடக்குமா சார் இது? சிலதெல்லாம் டு கில் மாக்கிங் பேர்டும்பாங்க. ஓகே. மாக்கிங் பேர்டுனாக்கா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பறவை, அதை கொண்டு வரணும். அது மாதிரி டு கில் மாக்கிங் பேர்டு அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை ஓரம் கட்டிட்டு அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அதுதான் காரணம். ஓகே. நீங்கள் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த இவிஎம் மிஷின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்களும் ஐயநாதன் அவர்களும் சொல்கிறீங்க தொடர்ந்து. இந்த நிலைப்பாடுலேயே இன்னமும் இருக்கீங்களா? இல்லை சார், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் போது அவங்க நீதிமன்றத்தில் என்னங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? ஆனால் ஒரு இது கொடுத்துருக்காங்க, விவிபேட் நீ எண்ணணும், வேட்பாளர் கேட்டால் எண்ணணும், 100% என்னன்னு சொல்லணும். அது வேட்பாளர் கேட்கணும். வேட்பாளர் கேட்கலன்னாக்கா நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்க, நானே எலெக்ஷன் நிற்கிறேன், 2 பேருக்கு எனக்கு சந்தேகம் இல்லைன்னாக்கா விட்டுட்டு போக வேண்டியது. எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னா விவிபேடை எண்ணணும். ஓகே ஓகே. இப்போ அந்த சந்தேகம் இல்லாதனால தானே இவர் ஈரோடு எலெக்ஷன் அதிமுக வேட்பாளர் பேசாமல் போயிட்டார். விவிபேடை என்ன இன்னும் அச்சிங்கமாக போடுங்கிறதுக்காக தான் சைலண்டாக ஓடி போயிட்டார். அவர் கேட்டுருக்கலாம்ல, ஏன் கேட்கல? இன்னும் கேவலமாக போய்டும் அப்படிங்கிறது தான் ஓடி. அது மாதிரி வேட்பாளர்கள்னாக்கா விவிபேடை இது பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி அந்த ஒரு தீர்ப்பு இருக்குது. அது ஒரு ஃபேவரபிள் தீர்ப்பு. ஒரு 80% சான்சஸ் இருக்குது நேர்மையாக நடக்கிறதுக்கு. 80 தான். ஏன்னா அந்த விவிபேடை ஒவ்வொரு வேட்பாளர் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃப்ராடு பண்ண முடியாது. ஓகே ஓகே. எல்லா இடத்துலையும் ஃப்ராட் பண்ண. ஏன்னா அவங்க எவ்வளோ தைரியமாக டெலிபரேட்டாக இருந்தாங்கங்கிறதுக்கு சண்டிகர் மேயர் தேர்தல் சிசிடிவி கேமரா முன்னாடி என்னடா பண்ணிடுவீங்கன்னு அந்த தேர்தல் ஆணையர் அடித்து எழுதுறான்னா இவ்வளோ தைரியமும் தெனாவிட்டும் இருந்திருந்து அந்த அவள் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிவிடுவேன்? ஆஃப்டர் ஆல் என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன். சஸ்பெண்ட் பண்ணாக்கா எவ்வளோ லாஸ் வருமோ அதை போல் பல மடங்கு அதிக லாபத்தை நான் அனுபவிச்சு விட்டேன் இந்த ஒரு காரணத்துக்காக. அப்புறம் என்னத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ண வேலைக்கு எதுக்கு? ஓகே ஓகே. அவ்வளோ அந்த தைரியத்தில் தானே பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறாங்க மோடி 10 தடவை வந்தது காரணமே அவர் வண்டிகள்லாம் செக் பண்ண மாட்டாங்கிறது தான். ஓ, பணம் வந்தது இறங்கிடுச்சு. தெரியாது தெரியாது, அவர் வண்டிகள்லாம் செக் பண்ண மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் எப்படி சார் இடத்துல வந்து இறக்க முடியும்? ஏன் இறக்கக்கூடாது? 4 கண்டெய்னரில் போச்சு. இன்றைக்கி வரல யார் கொண்டு போனாங்கன்னு யாருக்கா தெரியுமா? கேட்டால் ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணிச்சு, எங்கள் காசு தான் இருந்துச்சு. எப்படியா வந்து என்ன கணக்கு இன்றைக்கி வரல யாருக்கு தெரியாது. 4 கண்டெய்னருங்க. கண்டெய்னர்னால் அதில் லாரியே ஏற்றலாம், அவ்வளோ கரன்சி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. 4 கண்டெய்னர். எலெக்ஷன் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரல அதுக்கு எங்கேருந்து வந்து தெரியாது. ரயிலில் ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. 5 லட்சம். அது இன்றைக்கி வரல கணக்கு கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு? இவர் நயனார் நாகேந்திரனுக்கு 4 கோடி ரூபா பிடிச்சாங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஒருதலை பட்சங்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? கேட்குறாங்க ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்குதுன்னு ஜட்ஜ் கோர்ட்டில் கேட்டாக்கா தப்பு நடக்கிறதுக்கு வழியே இல்லைங்க, ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. ஓட்டிங் மிஷின் கொண்டாங்க, நான் நிரூபித்து காட்டுறேன், ஓட்டிங் மிஷின் தப்பு நடக்காதுன்னு காட்ட வேண்டியதானே. காட்டலையே, வாய் வார்த்தை தானே சொல்கிறேன். இன்ன வரைக்கும் வாதம் தான் இருக்குது. இன்றைக்கி வரல வாதம் தானே, டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை. அது அப்புறம் ஜட்ஜினுடைய நேர்மையை அப்புறம் பார்க்கணும். இதை பத்தாதுன்னு அவர் கேட்டார்னா மக்கள் சார்பாக அவர் பேசுகிறாருன்னு அர்த்தம். இல்லாட்டி போனால் அவரும் எல்லாம் இப்போ இதுவரையில் நடக்கிற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இதுவரையில் யாருக்கு அதிகமாக வாக்கு விழுந்ததோ அவங்க ஜெயிப்பாங்க
அந்த வாக்குச்சீட்டுகளில் கொஞ்சம் மோசடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பிரச்சனை. அதுக்கு மேலே பிரச்சனைகள் தேர்தலில் கிடையாது. இந்த தேர்தலில் தான் நீதிபதிகள், அமலாக்கத்துறை, போதை ஒழிப்பு துறை, அப்புறம் தேர்தல் ஆணையம், இவ்வளவு பேருடைய சந்தேகத்துக்கு இடையில் நடக்கிற தேர்தல். இவ்வளவு பேருக்கு கேள்விக்குறி இருக்கு. இவ்வளவு பேரையும் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். இவ்வளவு சந்தேகத்துக்கு இடையில் நடக்கிற ஒரே தேர்தல் முதல் தேர்தல் இது. இதிலிருந்து அவங்க மீண்டும் தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியவர்கள் சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இது மதுவிலக்கு, இது ட்ரக் ஓகே. இவங்கெல்லாம் இவ்வளோ பேர்த்து மேலே சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்துக்கு இடையில தான் இந்த கையில் போய் இது வச்சுக்கிட்டு வந்துருக்கு. கமலஹாசன் தான் சொன்னார், ஓட்டு போடுவதற்கு முன்பே என் கையில் கரைப்பட்டு விடுகிறது. கமலஹாசன் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இந்த கரை நல்லதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது வேற. ஓட்டு போடும்போது உன் கை கரைப்பட்டு விடுகிறது. நீ யோஜனை கரைப்பட்ட கதைகளால் நீ எப்படி யோஜனை தேர்ந்தெடுக்க போற? இப்போ இதை ஒரு பேலட் முறையில் மாற்றணும்னு ஒரு வாய்ஸ் வருது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்கிறாங்கல்ல. ஏன்னா இது பழைய முறைக்கு போகிறது ரொம்ப சிக்கல். இன்னைக்கு மக்கள் அதிகமாக ஓட்டு போகிறாங்க, எப்படி நீங்கள் பழைய முறைக்கு போக முடியும்னு ஒரு உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்புது. கேள்வி எழுப்புறது தப்பு இல்லை, ஏன் போகக்கூடாதுங்கிறது காரணம் சொல்லணும். இல்லை சார், அதான் மக்கள் தொகை அதிகமாக நாடுகளில் அதை விட்டுட்டாங்க, வேண்டான்ட்டாங்க, மிஷின் வேணான்ட்டாங்க. வெளிநாட்டு மதுவை குடிக்கிறதுல சில நன்மைகள் இருக்கு. என்ன நன்மை சார்? சில அசிடிட்டி இதெல்லாம் சரிப்படுத்துறது, ரத்த குழாய்கள்லாம் விரிவடையும், ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஒரு ரெகுலராக ஒரு பிராந்தி போன்ற சில மேனாட்டு மதுகளை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்கா ரத்த கொதிப்பெல்லாம் அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இட்ஸ் அ மெடிசன். அளவோட சாப்பிடணும்ல. ஆமாம், என்ன நீங்கள் அதை வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சிறுநீரை காலையில் கழிக்கிற முதல் சிறுநீரை குடிச்சிக்கிட்டு வந்தாக்கா அதில் இருக்கிற ஹார்மோனெல்லாம் அது வழியாக தான் வெளியே வருது. அந்த ஹார்மோனை பூரா திருப்பி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த அடிப்படையில் எல்லா ஜட்ஜும் முகூர்த்தத்தை காலையில் குடிப்பாங்களா? ஏன் போக மாட்டேங்கிறீங்க? தேவையில்லை, இந்த மாதிரி தேவையில்லை. இதை நீ ஒரு தப்பு நடக்குதுங்கிறது டெலிபரேட்டாக தெரியுது. இந்த முறை தவறாக இருக்குது, மக்களுடைய நம்பிக்கையை தகர்த்து தூக்கிடுது. பழைய விஷயத்துக்கு போங்கிறீங்க. என்ன பண்ணாலும் கல்யாணத்தை அன்றைக்கி நீங்கள் ஏங்க புடவை கட்டிட்டு வரீங்க? அன்றைக்கெல்லாம் ஜீன்ஸும் ஆஃப் ஸ்கர்ட்டும் போட்டு சுற்றுறா. கல்யாணத்தை அன்றைக்கி பார்த்தாக்கா மாப்பிள்ளை வயசு கட்டிட்டு நிற்கிறான், பொண்ணு புடவை கட்டிட்டு நிற்கிறான். ஏன்? கல்ச்சர். அப்புறம் அதுக்கு ஏன் போகிறீங்க? கல்யாணத்தை அன்றைக்கி பொண்ணு ஸ்விம்மிங் சூட்டில் விட்டுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிட்டுங்க. ஈஸியாக இருக்குது ட்ரெஸ்ஸு, வெய்ய காலத்தில் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும், உடம்பு பூரா திறந்து போட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட். எல்லாத்துக்குமே ஒரு நியாயத்தை கற்பிக்கலாங்க. ஏன் வேண்டாங்கிறதுனால இதனால தான் வேண்டாங்க. ஓகே, அவ்வளோதான். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.